தமிழகத்தில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. சுயேட்சைகளின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை நடைமுறைகள் என்னென்ன? எதற்காக சுயேட்சைகளின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது? உமா, அதாவது மாநிலங்களவையில் தமிழகத்திற்கான 6 இடங்கள் காலியானதை அடுத்து தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது என்று சொல்லலாம். 23ஆம் தேதியிலிருந்து நேற்று மாலை 3 மணி வரைக்கும் வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதில் அஇஅதிமுகவை சார்ந்த 4 வேட்புமனுக்களும் திமுகவை சேர்ந்த 2 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த கட்சியின் சார்பில் சுயேட்சையாக 7 பேர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த 13 பேரில் இன்று காலை அவருடைய வேட்புமனுக்களை சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ஜமாலுதீன் பரிசீலனை செய்தார். அப்பொழுது வேட்பாளர்களும் முகவர்களும் முன்னிலையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எழுந்த சந்தேகங்களையும் அப்போது கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இந்த பரிசீலனையின் போது சுயேட்சை வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்தார். குறிப்பாக இந்த சுயேட்சையிலே பல்வேறு விதிகள் பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முக்கியமான விதி என்னவென்றால், ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுது குறைந்தது 10 எம்எல்ஏக்கள் அந்த மனுவை முன்மொழிந்து கையொப்பமிட்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விதி. அந்த விதியை சுயேட்சை வேட்புமனுக்களில் இல்லை என்ற ஒரு அம்சம் பார்க்கப்பட்டது. இன்னொன்று, சில சுயேட்சை மனுக்களிலே வைப்பு தொகையே செலுத்தவில்லை என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 அடிப்படையில் தற்பொழுது 7 சுயேட்சை மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அதிமுகவை சேர்ந்த 4 பேருடைய மனுவும் திமுகவை சேர்ந்த 2 பேருடைய மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் மாலை 3 மணி வரைக்கும் இந்த வேட்புமனுக்கள் வாபஸ் வாங்குவதற்கான காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்று மாலை யாரெல்லாம் வாபஸ் பெறுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு வெற்றி யாருக்கு அல்லது போட்டியின்றி எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை மாலை 3 மணிக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.